ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். ஒரு 13 வயசு குழந்தை, பெண் குழந்தை வந்து கர்ப்பம் ஆயிடுச்சு. அதனால் அந்த அவமானம் தாங்காமல் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நாம் இன்னும் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகளை நம்ம செக்ஸ் எஜுகேஷனை கூடுமானவரை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து எங்கெங்கேயோ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் நாம் இன்னும் வந்து கட்டுப்பிடித்தனமான செயல்பாடுகள்லையும் எண்ண ஓட்டங்களும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நடக்குது. ஸோ இது குறித்தான ஒரு விரிவான பார்வை வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். டேபு திங்ஸ்லாம் இருக்குன்னாலும் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. அமுதன் வந்து ஏதோ என்ன கலாச்சிருக்காரு. அப்புறம் ஆண்டனி சுதாகரன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, அவருமே அதான் சொல்லியிருக்காரு. ஐ எம் நியூ ஹியர், ஐ லைக் யுவர் வீடியோஸ், கீப் த கிரேட் ஒர்க் யூ ஆர் டூயிங் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டனி. அண்ட் ரம்யா சொல்லியிருக்கா, ஐ வாஸ் சோ ஷை டு ஈவன் அட்டர் பிரைவேட் பார்ட் நேம்ஸ் அண்ட் நாட் நார்மலைஸ் இட் லைக் எனி அதர் பாடி பார்ட்ஸ், பட் ஐ ரியலைஸ் இட் ஜஸ்ட் அனதர் பாடி பார்ட் அண்ட் ஷுட் நாட் டூ த சேம் வித் மை டாட்டர்ஸ் டியூரிங் பார்ட்டி டைம் ஐ யூஸ் இட் அப்படின்னாங்க. கரெக்ட், இது கரெக்டான வார்த்தை ரம்யா. அதை நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். நமக்கு எங்கேயாவது வலிக்குதுன்னா அதை சொல்றதுக்கே ரொம்ப யோசிச்சிருப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜாக்கியோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட கூட இருந்த பொண்ணு ஜாக்கியும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு தெரியல, எனக்கு இப்ப அது கரெக்டா அந்த சிச்சுவேஷன் ஞாபகம். அவ அங்க இருந்து வந்துட்டு எனக்கு வந்து என்னோட ஆனஸ் வலிக்குது அப்படின்ட்டு போனாலும் எதுக்கோ ஒரு விஷயத்திற்கு. எனக்கு அதை எப்படி சொல்ல முடியும் அந்த பொண்ணால? நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் இத்தனைக்கும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு யானி பிறந்துட்டாப்ப. அப்ப நான் யோசிக்கிறேன், இது எப்படி அந்த பொண்ணு அவ்வளவு கேஷுவலா சொல்றாத? நம்மளால இன்னி வரைக்குமே தனியா கூட்டுன்னு போய் சொல்வேன் நானு. அப்படி நம்மளால சொல்ல முடியாதே. எப்படி இதை வந்து அந்த பொண்ணால அவ்வளவு ஈஸியா, ஏன்னா அவ வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா சொன்னா, எனக்கு வந்து காரமா சாப்பிட்டா அப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னாது. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம இதெல்லாம் எவ்வளவு யோசிப்போம் பேசுறதுக்கு. இது எப்படி ஒரு ஒரு இத நம்மளால பண்ணிக்க முடியாது. கூட நிறைய பேர் குழந்தை எப்படி பிறகுதுன்னு கூட தெரியாது. முன்னாடியே கரெக்டுங்க சார். ஃபர்ஸ்ட் இது தேவையே இல்லாத வரும். இது இப்ப அதுக்கு தான் இந்த டேபுவை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இல்ல மேடம் வந்துட வேண்டியதாங்க. இது கரெக்டுங்க. இல்ல ஐயோ, இதுல ஸ்டூபிட்னு மெதுவா சொன்னா கூட கேட்டுரும் சார். எல்லாம் கேட்க மேடம். அதான் பிரச்சனை. சரி, வாணி பிரியா சொல்லியிருக்காங்க, ஐ யூஸ் டு டெல் மை சன், நான் இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ், அம்மாவை ட்ரபிள் பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ். அண்ட் அவன் வந்து எனக்கு சில வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கறது. பையனுக்கு பீரியட்ஸ்னா என்ன, அந்த சைக்கிள்னா என்ன, அந்த சைக்கிளில் வந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும், எப்படி எப்படிலாம். இந்த இப்போ கூட ஒருத்தன் வந்து நான் வெப்பில் விரிவாக போட்டதுக்கு ஒருத்தன் வந்தா, இது இவ்வளவு தூரம் நீங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் வந்து வச்சு செஞ்சிருவேன். எனக்கு இப்போல்லாம் நேரம் இல்லை இவங்களாம் சண்டை போகிறதுக்கு. பட்டுன்னு பிளாக் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து எதுக்கு பதிலுமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்களா. சரி கொடுங்க. சரி, ஓகே, ஃபைன், ஓகே. லவ் போயம்ஸ் வந்திருக்காப்ல. நீங்க எப்ப வேணா வீடியோ போடுங்க, எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல, நான் மார்னிங் ஒர்க் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் இவங்க சொல்லுங்க மேடம். இவங்க யாரு? மைக்கூல். அவங்க வந்து இப்பதான் டி-ஷர்ட் வந்து சூப்பரா இருக்கு. மீனாட்சி அண்ணன் பேரு என்ன? இந்த பாட்டை பாடலாம் ரொம்ப நாள் ஆச்சு. நாளும் ஐயோ, அவங்க வீட்டில் விட அவங்க ஹஸ்பண்ட் வேற பாப்பா அவங்கள இருக்கு. ஏதோ ஒரு கதை ஓடிட்டு இருந்தது. அவரு கூட வந்து பாப்பாரு ஜாக்கி, என்ன அவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஐயோ, என்னவோ ஏதோ ஒரு கதை ஓடும். விட்டுருங்க. அதே மாதிரி பிரியாவுக்கும் வந்து ஒர்க் டைம்ல வந்து இருக்கிறதுனால என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. லதா சொல்லியிருந்தாங்க, பிரெக்னன்சியை விடுங்க, லயா ஃப்ரெண்ட் ஹேட் அ கிரஷ் ஆன் சம்மோனா. அதை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருந்தா. பட் தட் பிகம் அ ஃபேமிலி ப்ராப்ளமா. They stopped everything for her. Her brother started to treat her differently too. இது என்னது கிரஷ்? அவன் வந்து பார்த்தா அவன் ஃபோல்டர் ஃபுல்லா ஜிலகாம்பலகாவும் இருக்கும். தனியா வந்து என்னவோ போங்க. அதான் சொல்றேன். இது ஒருத்தவங்களை யோகியமயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள். அதனாலதான் யாராவது வந்து நீங்கள் ரொம்ப ஐயோ வேணவே வேணாம், நானும் தவறுகள் சரிகள் செய்யக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப யோகி மயிர்னு என்னை தூக்கி வச்சு கொண்டாட கீழே போட ஐ எம் நார்மல் ஹியூமன் பீயிங் சொல்றது காரணமே அதுதான். ஓகே,
தட்ஸ் இட். ரைட். லதா இப்போ தேங்க்யூ லதா இப்போ. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நான் உங்களை யோசித்தேன். ஏன்னா ஒரு பொது வெளியில வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. இதுதானே இந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ல வர்ற இடம். சரி சொல்றேன், அதான் இதுதானே ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக், இதுதானே ஒரு உரையாடல். அங்க வந்து சரி, அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அது நான் சொல்லானா இந்த மாதிரி இருக்கிறத நான் பாராட்டணும்ல. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, நான் வந்து என் வீட்டுல வந்து எனக்கு வந்து எங்களுக்கு நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிறைய வாட்டி டிவோர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி டிவோர்ஸ் தாட்ஸ் வந்தது, டிவோர்ஸ் பத்தி பேசியிருக்கோம்னு அதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. வெளிப்படுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லவ் யூ லதாயப்பா. உண்மையிலே சீரியஸ்லி எப்பயுமே நம்ம என்ன ஒரு பெரிய ஒரு இதை வச்சுக்கோம். நம்ம இப்ப என்னன்னா நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோகியமானவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தோட தான் நம்ம வந்து என்கிட்ட தண்ணி இருக்கு சாரி சூப்பி கொடுத்ததுனால மேடம். அது ஒன் ஆஃப் த ரீசன். பட் இது என்னோட இன்னைக்கு இருக்குது மேடம். ஒத்தட்ட கடிச்சு வைக்கிறேன். ஆபீஸ் பிரிட்டெல்லாம் கேட்க போறேன் என்ன நடந்தது அப்படின்னும். அப்பயும் முன்னாடி அழகா தப்பிச்சு திஸ் இஸ் லவ் பைட் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சார் இருக்கு. ஓ இப்ப இந்த சவுண்டுக்காக தான் சார் அது, வேற எதுவுமே இல்லை மேடம். அதுக்காக தான் எடுத்து அவ்வளவு சவுண்டா கூடியது. அதுக்குதான் அந்த எரிச்ச மயிர் வரணும் மேடம். அது அப்படியே அப்படியே கீழே அப்படியே வரணும் மேடம். அப்படி வரணும். வருது சார், நீங்க சொல்லவே வேண்டாம். வைங்க அந்த பக்கம் வரணும். ஓகேவா? அதனால வந்து ஒரு வெளிய கட்டமைப்புல வந்து அப்படியே அமைதியா இது அப்படிதான். ஏன்னா இந்திய கட்டமைப்பு அப்படிதான். ஆனா அங்க இந்தியாவில் இருந்துகிட்டே இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பொது வெளியில பகிர்ந்துக்கிறதும் சொல்றதும் பெரிய விஷயம் இல்லாதாயப்பா. உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட் இட். அதுல வந்து கூடுமான வரை வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, என் ஃப்ரெண்டுக்கு போச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ரியலி அப்ரிஷியேட் இட். லோகேஸ்வரனோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை பொண்ணா மாறிட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஜாக்கி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய டாபிக். பெரிய டாபிக். பட் ஒன்னு ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலி. ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல 1100 பேரை இன்னும் ஒரு பொண்ணு இங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது என்ன அப்படின்னு பார்ப்பேன், அது எப்படி அப்படின்னு பார்ப்பேன். எல்லாருக்கும் பக்கெட் லிஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மாதிரி, அது மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, அதான் சொன்னாங்க, ரம்யா சொல்லியிருந்தாங்க, வந்துட்டாருப்பா எக்கனாமிஸ்ட், பொருளாதாரத்தை பத்தி பேச. அட போங்கப்பா இல்லையாப்பா. அது எத்தனை பேர் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு டார்கெட் ஒருத்தர் சொல்லிருக்காங்க. இப்போ நீங்களும் இந்த தாட் ப்ராசஸ். ஒரு சேல்ஸ்மேன் இருக்கான், அவன் வந்து நாப்கின் வந்து வித்து இத்தனைக்குள்ள வந்து ஒரே ஒரு பாக்கெட் இருந்தனால அது வந்து இது இல்ல, ஃபினிஷ் ஆகல. கண்டிப்பா சார், யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ பிரியா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து டாக்டர் விசிட் போகும்பொழுது ஐ ஆக்சுவலி சா எ டீனேஜ் கிட். அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க, அந்த ஒரு ஸ்கூல் பாயோட. we had no idea of responsibility and aftermath, ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் விஷயங்களை பத்தி அந்த நேரங்கள்ல வந்து தெரியறது இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னது ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்கு முன்னாடி இது என்ன அப்படிங்கறதே தெரியறது இல்லை. எத்தனை பேர் உங்க பசங்களுக்கு பிரைவேட் பார்ட்டை ஷேவ் பண்ணி வச்சு சுத்தம் பத்தமா வச்சு நீங்க எத்தனை பேர் பேசிருக்கீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க செக்ஸுக்கு போங்க, கான்சர்வேட்டிவா, அது என்னது கான்சர்வேட்டிவ் பேஷனா என்ன, வாட் இஸ் தட்? அது கன்சர்வேட்டிவா, அது வாட் இஸ் தட் கால் தட்? எனக்கு தெரியாது சார். சனினே உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, தோணலன்ட்டு டமால்னு போயிடுவேன். கான்ட்ராசெப்டிவ் எஸ், கான்ட்ராசெப்டிவ் திங்ஸ் ஏனோ அந்த லெவலுக்கு போனவனா எப்படி மாட்டுறது போறதெல்லாம் கூட சொல்லி தருவானா. ஏய், சுத்தி புதறு மாதிரி காடு மாதிரி வளர்ந்து சடப்பின்னி போடுற மாதிரி வளர்த்துக்காதரா, அதை கட் பண்ணி விட்றா. ஏன்னா ஆம்பளை பக்கத்தான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா அதை போவட்டில் சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சடப்பினி விடுற அளவுக்கு போட்டுக்காதரா, அதை முதல்ல ஷேவ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும்டா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பேசுறீங்க உங்கள் பிள்ளைங்கிட்ட? சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்டால் ஒன்றுமே இருக்காது மோஸ்ட்லி. அந்த மாதிரிலாம் நீங்க இங்க சொல்லாட்டா கூட நீங்க இப்பயாவது நீங்க இதை வந்து ஆரம்பிங்கன்னு சொல்ல வரேன். அது வந்து எவ்வளவு ஹைஜெனிக்கா வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும். என் பொண்ணு வந்து அன்னைக்கு இங்க பண்ணிச்சு. என்னடி இது, நான் அக்கில்ல தான் அடிச்சுக்குவேன் சென்ட் இங்க தாண்டி அடிச்சுக்கோ. நானு நீ என்னடி எங்க பார்த்தாலும் உனக்கே வந்து ஒரு பெரிய சென்ட் ஃபேக்டரியா வாங்கி கொடுக்கும் பொழுது என்ன அப்பா, ஒரு மென் வந்து எங்கெல்லாம் கிஸ் பண்ண நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சென்ட் அடிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சரர் பேசினாங்கன்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசும்போது அடி செருப்பால கழுத அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, ஆமா, அது 7-8 வீடியோ தனித்தனியா வச்சிருக்கோம் ஆக்சுவலி. அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இல்ல அது, ஆமா அவங்க டால்டான்ற மாதிரி அது
செய்யும் சார். செய்யும். அதான் வந்து மைக்குள் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து டீனேஜ்ங்கிறது தான் வந்து ரொம்ப செக்ஸுவல் எமோஷன்ஸ் பீக்ல இருக்கிற ஒரு விஷயம். ஐயோ அதுதான் நம்ம வந்து அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபோக்கஸ் படிப்புல ஃபோக்கஸ். அது கூட பரவாயில்ல, 3வதுலயே உனக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறான். அந்த 3வதுல அதுங்களுக்கு வந்து குஞ்சு பிடிச்சி ஒண்ணு கடிக்கவே தெரியாது அதுங்களுக்கு. அப்படின்னா தப்புன்னு தட்டிக்கிட்டுலாம் அப்படியே விட்டுக்கிட்டு எல்லாம் ஈரமாகி வெளியே ஓடியாரமா. அப்போ போய் அதுங்களுக்கு பப்ளிக் கேட்கணும், அங்கேயே அவனை காலி பண்ணி கடைசியில் இதெல்லாம் யாரு செய்யறான்னா சர்டிபிகேட், அதாவது படிச்ச சர்டிபிகேட்டே வச்சில்லாது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதுதான் சொல்றேனே, இது வந்து சாபக்கேடு. பட் வெஸ்டர்ன்ல வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமையும், அதே மாதிரி இந்த ப்ரிகாஷன்ஸ் இல்லாம ஒருவேளை பிரெக்னன்ட் ஆயிட்டா கூட தே சப்போர்ட் தெம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அதுக்காக குழந்தைங்க இப்ப நீங்க நவநாகரிகமா அடைஞ்சிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுங்க. கல்ச்சர் மாதிரி பேசுறீங்களே நீங்க. பாரதியாருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்சுங்க? நான் கேட்கட்டுமா? சொத்து போயிடக்கூடாது, மயிறு போயிடுவது, மட்டை போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஓடிட்டு இருக்குங்களே ஈர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்து எவால்வ் ஆகி அது மென்டலா அந்த பொண்ணு ப்ரிப்பேர் ஆகணும்ட்டு ஒரு 18 வயசு 20 வயசுன்னு எடுத்து போயிருக்கான். அப்ப நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும்ல. அதுதானே வந்து ஒரு வலிமையான ஒரு மனநிலையோட ஒரு குழந்தை எதிர்கொள்ற பக்குவத்தை ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்னு சொல்ல வரேன் நான். எஸ், அண்டர்ஸ்டுட். ஸோ அதுதான் இவங்க மீனாட்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல அவளை வந்து மீனாட்சி பேரை மாத்திரியால. இல்ல இட்ஸ் ஓகே. மீனாட்சி எனக்கு ஏன் தெரியல, அவங்களுடைய பேர் வேற ஒரு பேரா வருது எனக்கு, அதுதான் பிரச்சனை. சம்டைம்ஸ் வந்து டேட்டாஸ் ஓகே பேரு உங்களுக்கு எப்பவுமே பேர் ஞாபகம் வருது இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன எப்போ வயசாயிடுச்சு மேடம்? எனக்கு வயசாயிடுச்சு. அதேதான். அப்போ நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ஓகேவா? ஸோ அவன் என்ன சொல்லியிருந்தானா, இது எல்லாமே கிட்ஸ் மெச்சூரிட்டி, கிட்ஸ் பேரண்ட்ஸோட மெச்சூரிட்டி, எப்படி வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்றோம்ங்கிறதுல இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்ஸை வந்து 5th 8th எல்லாமே வந்து எல்லா விஷயத்திலயும் எஜுகேட் பண்ணிடுறாங்க. ஆமா. ஸோ எல்லாத்தையுமே வந்து இதுக்கப்புறம் போறது வந்து சூத்து கழிப்பு எடுத்து போறது, அது வந்து ஆர்வத்துல என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ண போறது சொல்றாங்க. அதை சரியாக உள்வாங்கி அதை வந்து நகர்த்தி வைக்கிறது இருக்குது, கன்சர்வேட்டிவ் போட்டுக்கிட்டு பண்றது இருக்குதுங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்க அதை செஞ்சுட்டாலே அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற நானு. அதுதான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நாட் எல்லா கிட்ஸுமே இதை ட்ரை பண்ணணும்னு போறது கிடையாது. ஒரு சில பேரண்ட்ஸும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து பேரண்ட்ஸும் அதை எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறாங்க அப்படிங்கறதுல இருந்து. அதுதான் உண்மை. ஒரு பையன் வந்து சொன்னா, எங்க அம்மா வந்து சனிக்கிழமை அப்பாவும் அம்மாவும் ரூமுக்கு போயிடுவாங்க, ஆபீஸ் ஒர்க் பார்க்க போறோம் போயிடுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா யா அப்படின்னு பேசுவாங்க. அந்த பையன் குட்டி பையன், அவங்க அம்மா வந்து டேய் அதெல்லாம் சொல்லாதனால எனக்கு வந்து அந்த பையனோட அவங்க அம்மா சூப்பரா சொல்லும், பதறும் டேய். அது ரொம்ப கியூட்டா அது வந்து எப்படி அந்த சமூகம் எப்படி எதிர்கொள்ளுது. ஏன்னா எல்லார் வீட்லயும் நடக்கிறது இது. அதை வந்து சொல்றப்ப வந்து நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், முளைச்சி 3 நிலவெல்லாம் தலையில போடுவான். அதை கேள்வி கேட்கறான் அவன், காம்பரர் கேட்கறாங்க, அதுக்கு அவன் பதில் சொல்லுவான். அவங்க அம்மா ரொம்ப வைக்கப்படுவோம். அது செமையா இருக்கும். திஸ் இஸ் த மொமெண்ட் ஏனோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி அதை வந்து அந்த குழந்தைய வந்து இப்போ 2 பேர் செத்து போட்டாங்க. நீங்க என்ன மயிர பிடிங்களா சொல்லு? அப்ப நீங்க ரொம்ப யோகியமயரா இருந்தா நீங்க வந்து சிறுவர் மனத்தை நீங்க பண்ணியே வச்சிருக்கூடாது. கேட்டாய் பண்ணு, அதுக்கு ஒன்று ஒருத்தன் வருவான். அதுக்குத்தான் வந்து அந்த காலத்திலே முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள்கள் என்ன எடுத்து வருவான். இல்ல அதுக்குதான் திடீர்னு இப்ப எடுத்துட்டு வருவானுங்க. இதாங்க நாங்க இப்ப இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகேவா? சோ ஆண்டனி சொல்லியிருந்தாரு, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்காம், அதுவும் நீங்கள் பாடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்காம். என்னோட போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னஞ்சீற்று. இல்ல ஒரு சும்மா ஒரு எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழா, குடிக்கத்தான் உடனே கொண்டாணி சோழா, 8 கட்ட நான் கட்டுவேன், வைரமெட்டை தான் கட்டுவேன். சரி வாங்க சொல்லட்டுமா? அடுத்த லைன் வந்து என்னோட வாய்ஸ் வந்து அட்மைரபிளா இருக்கு அப்படிங்கறதையும், both of you make a great pair. இந்த பக்கம் மாடு ஓடும் போது இப்படி ஒரு அடி அடி ஏறு கரெக்டா போ. ஆமா 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 ஆமா. அவர் வந்து க்ளோசெஸ்டர் அப்படிங்கிற இடத்துல யூகேல இருக்கேன் அப்படிங்கறதையும் மென்ஷன். க்ளோசெஸ்டரா? ரைட். யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு வெப்பில கமெண்ட் போட்டிருந்தாரு, ஈஸ்டாம் வந்தீங்கன்னா சொல்லுங்க,
உங்களை வந்து இருகரம் கூப்பி ஃபேமிலியோட உங்களை இன்வைட் பண்றேன், தயவு செய்து வந்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. நல்லா இருந்ததுயா சாப்பாடெல்லாம். ஈஸ்டாம் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஃபீலே இருந்தது. என்னன்னா ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போடுறான், ஜாலியா அம்மா அல்ல கடிங்க அம்மா ஏம்மா அங்கே கடிங்க அம்மான்னு. உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மையிலே ஈஸ்டா. ஓகேவா, ராஜி சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் பகுத்தறிவுக்கு கொடுக்கறது இல்ல. பட் தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு நோ எவ்ரிதிங் ஆல் அட் ஒன்ஸ். 20+ ஆனாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் உண்மை ஒரு மயிருமே சொல்லாமலே எதுவுமே உள்ளார விட்டுறீங்க. 4 நட்சத்திரம் பார்த்து அதுக்கு என்ன தெரியும்? அப்புறம் அந்த தொப்புல மேட்டர் பண்ணக்காக தான் அது உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதையா அந்த பொண்ணாவும் சொல்லிருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழல்ல இருக்கீங்க, பின்னால் தானே தெரியும் அப்படின்ட்டு. இல்ல நான் பெண்ணா கூட இல்ல, இதுக்கு நான் யோசிச்சு பாரு, இதை இப்படி பண்ணிருக்கலாம். இந்த கமல் வந்து இந்த கிஸ் அடிக்கணும் அப்படி இப்படிலாம் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் கூட இதை யோசிச்சு பாரு, இது எப்படி எப்படின்னு என்னன்னோ. இல்ல நீங்க அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன், 1/2 நாள் அப்படியே போச்சு அதுக்காகவே. நீங்க இப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு ஒரு அமுதன் வந்து உங்களுக்கு சொன்னாரு, அண்ணா உன்னா இந்த மனித இனம் வேற. ஓகேவா, அவங்க மீனாட்சி போட்ட கமெண்ட் ஏற்கனவே நான் வந்து படிச்சுட்டேன். பட் அண்ட் ஆல்சோ த விசில்ஸ் லெட் them play dad mom in their home, good or bad depends on the situation. ஓகே, எப்படி அதான் அவங்க நிறைய விஷயங்களை கோர்வையா சொல்லிட்டேன். ரம்யா சொல்லியிருந்தாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். ரம்யா யூஎஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா, ரம்யா தானே இந்த வெள்ளக்காரன்? ஆமா சரி, அவரு எப்படி வெள்ளக்காரன் சொல்லக்கூடாது, வெள்ளக்காரர். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம நேயர். அதுக்காக வந்து அவர் வந்து வாடா கிருஷ்ணா போடா பரசு அவரு கேட்பாரு அப்பப்போ உங்க சவுண்டா. எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர், வணக்கம் ஆபீசர், நமஸ்தே கிடையாது, வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ் வணக்கம் வணக்கம், பலமுறை சொன்னேன் தமிழ் மகன் என்றேன். இதுவும் அவர் பேசுறதான் நினைச்சிருப்பாரு. அதான் அவங்க சொன்னாங்க, ஐ நோ இட்ஸ் எம்பாரசிங் டு சேவான். வெளிப்படையா சத்தமா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ட்ரூத் என்னன்னா, ரொம்ப நாள் வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், முத்தம் கொடுத்தா ஐ மைட் கெட் பிரெக்னன்ட். ஐயோ அம்மா, இதெல்லாம் வந்து பிரதர் சொன்னாரா, தயவு செய்து போய் அமெரிக்கன் பையன்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி இருக்கு, அதை வாங்கி பாரு அப்படின்னு 18 வயசு ஆனோடனே சொன்னாரா. வாட்ச் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. நீங்க அந்த ஒரு விஷயத்த கூட வந்து நீங்க வந்து கண்ணு காணாம கூட நீங்க போக மாட்டீங்க. அடிக்கானா நீங்க கேட்கலாம், ஆனா கண்ணு காணாம போறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லித்தர துப்பு கிடையாது. ஆனா இப்போதான் அதான் நான் சொல்றேன், இந்த என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 17 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ அடிச்சிருந்தாங்க, பான் பார்க்குறா என் பொண்ணு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. அது எப்படி வந்து சிகரெட் பிடிச்சா அப்படின்றீங்களோ அப்படிதான் நீங்க அதுங்க தண்ணி அடிச்சுட்டான் சிகரெட் பிடிச்சிட்டான் அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி தான் அது பான் பார்க்குறது அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி வந்து எஜுகேட் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் விஷயங்களாக பேசுகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது தான் நீங்கள் எல்லா கதையும் வரும். ஸோ அதனால் நீங்கள் வெளிப்படையாக இருக்கும்போது குழந்தைகள் இதை விட வெளிப்படையாக இருப்பார்கள். நீங்கள் வெளிப்படையாக கட்டுப்பட்டித்தனமாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லாம் தெரிஞ்சால் கூட உங்ககிட்ட கட்டுப்பட்டித்தனமாக நடிப்பார்கள். அது ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்காங்க முதல்ல. ஓகேவா, இருங்க, இதோட இன்னும் 2-3 ஃபன்னி கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அது படிச்சிடுறேன். இது ரம்யா கதை. ஓகேவா, இப்ப ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்ன தானே சொன்னீங்க, எல்லாத்த பத்தியும் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன் நானு. அடுத்தது சொல்றேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ராஜி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டில் ரிமெம்பர் நம்மள வந்து ஏமாத்துவாங்க, நல்ல மார்க் வாங்கினா படிச்சா உன் லைஃப்ல இல்லைன்னா யாருக்காச்சும் ஒய்ஃப்னு, படிச்சா லைஃப் இல்லைன்னா யாருக்காச்சும் ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மோட்டிவேஷனா இருந்திருக்கும், அன்டில் நான் வந்து இப்போ என்னது கடைசியில படிச்சா லைஃப்லாம் இல்ல ஒய்ஃப் தான் படிச்சாலும் அதுதான். ஜிஜே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்லிருக்காங்க, ஐ தாட் தாலி கட்டினா பேபி வந்துரும். மேரிக்கும் பாஞ்சாலிக்கும் மட்டும்தான் சாத்தியம், யாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க பிறக்கிறது எல்லாமே பொம்பளை பிள்ளையே இருக்குது. அர்ஜுனருக்கு பிறந்த ஏதோ ஒண்ணுக்கு பிறந்தது குந்திதேவி, இது குந்திதேவி சாரி குந்திதேவி கர்ண கதை, அந்த கதை தானே, அது மட்டும் தான் சாத்தியம். இன்னொன்னு இந்த எல்லா கடவுளுமே ஆம்பளை தான் பெற்று வைப்பான். நீங்க நல்லா கேட்டு பாருங்க, எந்த கடவுளுமே வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றே இருக்க மாட்டான், எல்லாம் ஆம்பளையா தான் பெத்து போடுவானுங்க. அது என்னன்னே தெரியல. அதேதான், அதையும் யோசிக்கணும் நீங்க, அது எந்த மதத்துல இருந்தாலும் வந்து பிறந்த குழந்தைய அது காலியே அப்படியே பண்ணி விட்டுருவாங்க. இன்னைக்கு கூட ஒரு குழந்தை ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டுச்சு, கம்சனையும் ஏதோ ஒரு குழந்தைய வந்து 2 பேரும் உள்ளார போட்டு கண்ணு தெரியாது 2 பேரும் ரூம்ல போட்டா அப்பப்போ பிறக்க சாவடிச்சுட்டே இருப்பாங்களாம். எதுக்கு
எதுக்கு ஒரே ரூம்ல போட்டு மேட்டர் பண்ண விட்டுக்கிட்டு இவனுக்கு பாரு இவன் வந்து ஒரு பவர் ஓட்டு போடுது, ரெண்டுத்தையும் ஒன்னா விட்டுட்டு கண்ணு தெரியாதுன்னு இவன் தனியா ஜன்னல் வழியா பாத்துருக்கேன். யோசிச்சு பாருங்க, உங்க கடை மயிறு நான் 2 பேரும் தனித்தனியா போட்டு வேண்டியதானே மயிறு அப்படின்னு வேண்டியதானே. என்னது அவங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் கண்ணுலாம் தெரியும். அப்படியா? சரி சரி சரி. இல்ல சின்ன வயசுல பார்க்கும்போது தாடியெல்லாம் இவ்வளவு பெருசாலாம் வச்சுட்டு போனா இதை வச்சுட்டு எப்படிடா போய் என்னவோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான். உங்க யோசனை பாருங்க கடைசியில. அதான் ஜெயா சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எப்பவுமே என் பொண்ணோட நிற்பேன் அப்படிங்கறதையும் நான் வந்து ஐ வில் ஃபைண்ட் வேஸ் டு கரெக்ட் ஆன் ஹவு டு மூவ் ஆன். எனிதிங் வந்து எதில் எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறத சொல்லி கொடுப்பேன். பட் அதுக்காக தனியா விட்டுற மாட்டேன் அவளை. சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுப்பேன். அதுதான் அந்த மாதிரியான நேரங்கள்ல நான் கூட இருப்பேன் அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன். பிரைவேட் பார்ட்டை வந்து கிளீனா வச்சுக்கணுன்றதுல ஆரம்பிங்க. அப்புறம் நீங்க எல்லாம் சொல்லிக்கலாம் எப்படி கழுவணும், எப்படி போகணும். 2 பலூனுக்கு நடுவுல வந்து கை வச்சு எப்படி கழுவணுன்றது முதற்கொண்டு ஜாப்பனீஸ் கொரியன்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க பசங்களுக்கு. அதுக்கு எப்படி தெரியும்? எஸ். வெட் துணியை வச்சு எப்படி துடைக்கணும், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அதெல்லாம் ஆக்சுவலி. ஓகேவா? அண்ட் பேசிக் ஹைஜீன் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் வந்து நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். மென் எப்படி வந்து ஃபர்டைலா த்ரூ த மந்த் ஃபர்டைலா இருக்காங்க, விமனுக்கு அப்படி இல்ல அப்படிங்கறது கூட நான் யோசிச்சிருக்கேன் அப்படிங்கறதுல தான் இப்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ட்ராசெப்ஷன்ங்கிறது வந்து லோகேஷ் அண்ட் ராஜி சொல்லியிருந்தாங்க, லவ்வா இன்னும் டேபுவா தான் இருக்கு, லவ்வே இன்னும் டேபுவா தான் இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டேஜஸ் எல்லாம் questionable to parents. Maybe our current generation would be better at teaching their kids better in terms understanding their body அப்படின்னு இருக்காங்க. உண்மை. அண்ட் பெஸ்ட் யூடியூபருங்கிறவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆண்டனி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி when I get an opportunity I love to meet you both once. I live in அதான் Gloucester and I am 230 miles away from you. You traveled 130 miles to watch tourist family, so you can come home அப்படின்னு. Sure. நீங்க இதுக்கு சொல்றீங்க 130 மைல்ஸுக்கு, நாங்க 230 மைல்ஸ் போயிருந்தோமே, டர்பி போயிருந்தோமே. நாங்க டர்பி வந்து 230 இல்ல ஜாக்கி, 180. பர்மிங்ஹாம் தான் 300. பர்மிங்ஹாம் அதுக்கப்புறம் இது போயிருந்தோமே ஸ்காட்லாந்து போயிருந்தோம், பர்மிங்ஹாம் போயிருந்தோம். ஸ்காட்லாண்டு 188 மைல்ஸ். பீட்டர்பரோ போயிருந்தோம்ல, அரௌண்ட் 200க்கு மேல தான் அது மைல்ஸ். பீட்டர்பரோவில் போய் காரை போட்டுட்டு அங்கிருந்து ட்ரெயின் பிடிச்சி லண்டன் போயிடும். ஓகே, அதான் லதா இப்ப சொல்லியிருந்தாங்க, அந்த ரெக்கார்டு பிரேக்கர் வந்து அரெஸ்டடா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நீங்க சொன்னீங்க பிரேக்கர் அவங்க அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்டட்னு போட்டுருக்காங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா தெரியல. அது நான் எப்படின்னு பார்த்தேன், ரூம் ஃபுல்லா ஒரே காண்டமாக கிடக்குது, எல்லாம் வருஷம் நிக்கிறானுங்க. இந்த சரக்கு கடையில் இது வாங்கணும் தெரியுமா, 10 மணிக்கு மேல எல்லாம் அடிச்சு அண்ணா 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 ஒரு குவார்டர் 110 அந்த மாதிரி வருஷா நின்றுட்டு இருக்கானுங்க. நான் போய் யோசிச்சேன் என்னடா அப்படின்ட்டு. நம்மளுக்கு கதவை தட்டினாலே எல்லாமே போய் இவனுக்கு வந்து சரி விடு ஒரு ஸ்டைல் போகுது. சரி வாங்க போலாம். இப்படி ஒரு எண்ணெய் வச்சிருக்கும் போது அதுல வந்து குண்டை தூக்கி குழியில போட்டாலே அவ்வளவுதான். ஓகே, நீங்க பேசுற டாபிக்ஸ் ரியல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? I have 14-year-old son and 12-year-old daughter. I can relate all the topics to my kids as well as to my personal life ன்னு போட்டிருக்காரு ஆண்டனி. ரொம்ப பெரிய விஷயம்டா ஆண்டனி. இதுல வந்து நீங்க வந்து வெளிப்படையான கருத்துக்களை சொல்றதுக்கு போறதுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம தானே பெரியவங்க. நம்ம வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோமா, கார் ஓட்ட கத்து கொடுக்கணும்ல. அப்ப ஹைஜீன் வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கிற விஷயங்கள்லாம் சொன்னா தானே. நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது நீங்க ரேபிஸ் நாய்க்கடியில இருந்து எல்லா விஷயங்களுமே உங்ககிட்ட அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. இப்ப நான் என் ஒய்ஃப்க்கு பீரியட்ஸ் பத்தி நான் வந்து ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் அதுல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, அதை நான் இங்க படிக்கிறேன். வந்து செந்தில், ஒரே நிமிஷம் நீங்க அதை பாருங்க, அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்குள்ள நான் போறேன். கஸ்து ஆனந்தா தான் சொல்லியிருந்தாங்க, என்னோட 9 வயசு பையன் வந்து பொண்ணுக்கு வந்து 14 வயசு பர்த்டே அப்ப நான் உனக்கு பேடெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா. நீ என்னதான் கேட்கணும்னு சொன்னா, மத்தவங்களுக்கு எல்லாம் அது ஃபன் மொமெண்டா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதுதான் பிரைட் மொமெண்ட்டுங்க. அது வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் அப்படி ஒரு சங்கீதா சொல்லிட்டேன், ஜாக்கி அந்த தொப்புள் மேட்டரை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது எப்படிமா மறக்க முடியும்? என்னம்மா நீ அது ஒருத்தன் தொப்புல மேட்டர் பண்ணிருக்கானா, அப்ப யோசிச்சு பாரு நம்மளுடைய செக்ஸ் எஜுகேஷன் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னுட்டு. யோசிச்சு பாருங்க. இதனுடைய இது வந்து இது அவ்வளவு தூரம் போனா அப்படின்னு யோசிச்சார் வேற ஒண்ணு. இவரு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, செந்தில்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கொஞ்சம் அசைஞ்சாலும் எழுதுருவா, நான் கால் மடக்காம அப்படியே இருந்தேன்லாம் எழுதி இருந்தது. அதுக்கு வந்து எப்படி சொல்லியிருந்தாருன்னா, 3ஆம் பிறையில வந்து கண்ணே கலைமானே பாட்டுல வந்து
ஸ்ரீதேவி எழுந்திரக்கூடாதுன்றதா தலகாணி எடுக்கிறதுக்கு போய் முயற்சி பண்ணி விட்டுருவாருன்றத அவர் போட்டிருந்தார். அதில் என்னன்னா, எனக்கு என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கும் பீரியட்ஸ் எப்பன்னே எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு வந்து மனைவி மற்றும் மகளின் பீரியட்ஸ் செய்தி கூட தெரிந்து வைத்துக் கொள்ளாத என்னை போன்றவர்களுக்கான செருப்படி பதிவாக இதை பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் பீரியட்ஸ் அன்னைக்கு வருதோ அது வந்து எங்களுடைய 3 பேருக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் ரெஜிஸ்டர் ஆகும், மெசேஜ் ஆக்கப்படும். இன்னைக்கு வந்துதான், இன்னைக்கு ஐ காட் பீரியட்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி. இவங்களும் சரி அவங்களே சரி, நான் வந்து உடனே கீழே போய் ஐ எம் ஆல்சோ மூட் ஸ்விங்ஸ் நான் போட்டுருவோம் கீழே டப்புன்னு. ஸோ நாமளும் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல, நாமளும் நான் தொக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அவர் சொல்லும்போது அதுக்கு பதில் போட்டிருக்கணும். நான் அது சரி வேற ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் பேசும்போது அவர் பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த இடத்துல பொது வெளியில் நம்ம வந்து பேசணும். அதுதான். எஸ். ஓகே. ஸோ அப்படியே இருங்க ஒரு நிமிஷம், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஸோ ஆண்டனி வந்து அதான் சொல்லியிருந்தார், நிறைய உங்கள் சேனல் மாதிரி வேற எந்த சேனலும் வந்து நான் வந்து ரொம்ப இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிறதையும், நல்லா பாண்டிங்க அவரோட கமெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் பண்றீங்க அப்படின்ட்டு. கவின் சொல்லியிருக்காப்ல, நடந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எது வேண்டாம் நிதானமாக யோசித்து சொல்லலாம், ஆனா நடக்கும் பொழுது பதட்டமான சூழ்நிலையில் நான் என்ன முடிவெடுப்பேன் என்று எனக்கு தெரியாது. மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் லதா எப்பா சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலா அட் ஸ்கூல் the sexual education happens separately for both boys and girls. I don't know why. Laya came and asked me why we are not supposed to know about boys அப்படின்னு கேட்டாலாம். அது என்னன்னா இது என்னன்னா இப்படி பண்ணும்போது என்ன அப்புறம் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா என்ன ஆகுறதுன்றதுக்காக தனியாக வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த டாபிக்ல வந்து உங்க பாடி பார்ட்ஸை போட்டோ எடுத்துக்க யாராவது லவ்வர்ஸ் யாராவது கேட்கும்போது அதை செய்யாதீங்க அப்படின்றதையும் நீங்க உங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் டீன் பசங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அதை பத்தி எனக்கு இந்த பிரச்சனையே இல்லைன்னும் போது நீங்க அதை வந்து எந்த பேரண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி, மோஸ்ட்லி யூனோ. ஸோ அதனால அந்த இடத்துக்குமான விஷயங்களை உங்க பசங்க கூட நீங்க பேசுங்கன்னு சொல்ல வரேன். ஆம்பளை பசங்கிட்ட நீங்க பேசி ஆகணும். அவன் வந்து ஓமாவா இருந்து அவன் ஏதாவது இது ஏதாவது கேட்டு அவன் ஏதாவது போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அது ஊர் ஃபுல்லா போய் அந்த மாதிரி விஷயங்களுக்கான விஷயங்களை கூட நீங்க பேசலாம் உங்க பசங்க கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் ஸோ லதாயப்பா சொல்லியிருந்த சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஜெயா சொல்லியிருந்தாங்க அவங்க குச் குச் ஹோத்தா ஹை சாங் வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸ்ரீலலிதா வந்து என்னன்னா அமெரிக்கன் பை மூவி பத்தி ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா இப்பதான் வந்திருக்காங்க. அண்ட் வாணிப்பிரியா வந்து அவங்களுக்குமே உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும். அண்ட் ராஜி சொல்லியிருந்தாங்க கழிவறை இருக்கை டாய்லெட் சீட்டுன்னு ஒரு புக்கு was a great eye opener in terms of sexual education. Maybe parents should get them to late teenage kids to give them a better understanding அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. குட், சூப்பர், நல்ல விஷயம். சோ இதான் வந்து இப்போதைக்கு வந்த கமெண்ட்கள். நம்மளுடைய கருத்துக்கள் நிறைய பேசிட்டோம். நீங்க வேற ஏதாவது இருந்ததுன்னா வந்து க்ளோசிங் பாயிண்டா ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. இதில் இருக்கிற விஷயங்களை படித்து ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட் வந்ததுமே இதை வந்து ஒரு மருத்துவர் வந்து பகிர்ந்த போது அதில் வந்து ஒரு மருத்துவர் வந்து போட்டிருந்தாங்க, இவ்வளவு வந்து இதற்கு வந்து நம்ம இன்னும் வந்து கிராமங்களுக்கு இந்த விஷயங்கள் எடுத்து போய் சேர்க்கணும். முக்கியமாக நம்மளே வந்து அமெரிக்கா போற லெவல்லே இருந்தும் கூட கிஸ் பண்ணா குழந்தை பிறந்த மாதிரி லெவலில் தான் நம்ம இதுல இருந்தோம். இப்ப இதை விட கிராமத்து பக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாக்களுக்கு இதை முதல்ல எடுத்து போய் சேர்க்கணும். ஏன்னா வருமுன் காப்போம் அப்படின்றத வந்து நீங்க இப்படி பண்ணும்போது தான் அதை வந்து சொல்ல முடியும். ஸோ நடந்ததுக்கு பிறகு வந்து குத்துதோ குடையுதோ அப்படின்ற ஒரு விஷயங்களை இதை சொல்லக்கூடாது. இது ஒன்று. இப்போ இந்த 13 வயசு குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது இதை பெரியவன் பண்ணானா இல்லை சின்ன பசங்க பண்ணாங்களான்ற ஒரு கதை தெரியல நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த போக்சோ சட்டத்தை வந்து நீங்கள் குழந்தைங்கிட்ட பேசணும். உங்கள் அப்பா அம்மா கிட்டையும் போக்சோ சட்டம்னா என்னன்றத நம்ம அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசணும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கும் அதுல வந்து ஒரு பெரிய தெளிவுகள் இருக்கும். அப்ப வந்து ஆம்பளை பிள்ளைங்கிட்டே நீங்க போக்சோ பத்தி பேசும்போது நீங்க இது மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணா அது போக்சோ சட்டத்துல வரும்ன்றதையும் சொல்லணும்ன்ற. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை பேசும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் பெரியவங்களா இருக்கும்போது அதை பேசும்போது அவங்களுக்கு பயமாவது வரும் மோஸ்ட்லி. ஓகே. அப்புறம் இல்லை கன்சர்வேட்டிவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கூட வந்து பார்க்கலாம். இதுல என்னன்னா ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த மாதிரியான சூழலை நான் பார்த்துருக்கேன். எஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நேராக வந்து காவலர்கள், நீதிபதிகள்லாம் அதை வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள் வெளியே தெரியாத அளவுக்கான சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா, அவங்கள வந்து அந்த குழந்தைய வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு போய் நாங்கள் அரசு காப்பகத்தில் சேர்த்தோம். அரசு காப்பகத்தில் சேர்க்கும் போது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எங்கன்னு கேட்டாங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து குடும்பத்தோட கேரி ஓவர் பண்ணி மாறிடுங்க. அப்படி இல்லைனா கூட வந்து சித்தப்பா வீட்டில் படிக்குது, பெரியப்பா வீட்டில் படிக்குது, அத்தை வீட்டில் படிக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட மட்டும் சொல்லி டிசி வாங்கின்னு போய் காப்பகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல வந்து சேர்த்து வச்சு. ஸோ இதில் வந்து அரசு வந்து 100% வந்து பாதிக்கப்பட்ட குழந்தை பக்கம் நிற்குது. புரியுதுங்களா? அதுதான். ஸோ பெற்றோர் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அரசாங்கம் வந்து உங்கள் ரகசியத்தை 100% பாதுகாக்கும் அப்படின்றதையும் ஒரு டாக்டர் பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதனால வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரியணும். முக்கியமாக குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற கவர்ச்சியிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம we are the experience இந்த விஷயத்துல. யாரெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எதெல்லாம் வருமோ அதெல்லாம் தான் நீங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ அதனால குடும்பம் வர வந்து போட்டாச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. ஸோ கூடுமான வரை எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம பேசிட்டோம். அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி அந்த கமெண்ட்கள்லேயும் அந்த அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்தந்த ஏஜுக்கான விஷயங்களை கிராமப்புற பசங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க கிண்டர் கார்டன்ல என்ன சொல்லி கொடுப்பீங்க? அதிகபட்சம் என்ன சொல்லி கொடுப்பீங்க? குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்போம். சூத்து எப்படி கழுவுன்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆனஸ்ல வந்து கழுவுறதே வந்து நிறைய விஷயங்கள், பொம்பளை பசங்களை கழுவுறதே வந்து அதாவது இப்படி இப்படி பண்ணோம்னா அது வந்து வெஜைனாவுக்கு வந்துடும், சிட்டு வந்து வெஜைனாவுக்கு வந்துடும்ன்ற அளவுக்கு வந்து அதை கழுவுறதே வேற மெத்தட் இருக்கு ஆக்சுவலி. புரியுதுங்களா? இப்படி இந்த பக்கமா பண்ணும்போது கையில் இருக்கிற ஷிட்டு வந்து மேலே வந்து வெஜனாவுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து பொம்பளை பசங்க ஆய் கழுவுறதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வலைதளங்களில் வந்து எல்லா விஷயங்களும் ஓப்பனப்பாக வெளிப்படையாகவே நிறைய பேர் பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கிண்டர் கார்டன் ஸ்டைலில் முதல்ல சொல்லணும். 10-11 வயசு வரும்பொழுதே வந்து பருவ மாற்றங்கள் உடம்புல வரும்போதே இதை நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதான் இந்த ஊருக்கு வந்ததுமே என் பொண்ணு தனிமைப்படுத்தா. அதுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணி கூட என் கூட தான் படுத்திருந்தா. இந்த ஊருக்கு வந்ததுமே தனிமைப்படுத்தா. அப்போ வந்து நீங்கள் வந்து நொங்கிடக்கூடாது. அது அவருடைய பிரைவேசி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அப்பனா வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் வந்து அந்த 10 to 15 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி வளரும், அதுக்கான முக்கியத்துவங்கள், அதை எப்படி நீங்கள் வந்து பிரேசியரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ப்ரைவேட் பார்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, முக்கியமாக ஷேவ் பண்ணி அதை க்ளீனாக வச்சுக்கிறதுலேருந்து, அதாவது அனிமல் மாதிரி படத்தில் அவன் சொல்லிட்டு போயிடுவான் இயற்கை அந்த மயிரை பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நாகரிகம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கும்போது அது ஓகே. இன்னைக்கு வந்து பேஸ்ட் இருக்குது, அதெல்லாம் போட்டாலே கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா முடியும் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி வழியே இல்லாமல் நான்லாம் வந்து சேவ் பண்ணி அங்கங்கே வெட்டுக்காயெல்லாம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் நான். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் இருக்கிறதே அப்புறமேட்டா தெரிஞ்சுது. அதுவும் கொஞ்சம் நிறைய போட்டு அது எங்கே பார்த்தாலும் என்னது இந்த கவுட்டி கியூட்டிலாம் வந்து வரியெல்லாம் காயமாகி தேங்காய் எண்ணெய் தடவிட்டுற கதையெல்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அனுபவங்கள் மூலமாக வரும். அந்த அனுபவங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கடத்துங்க. அப்பி வைக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யு, காலில் போடுற மாதிரி அந்த இடத்துக்கும் போட்டு அதை க்ளீன் பண்ணி வை, சுத்தபத்தமாக வச்சுக்கோ. டெய்லி காலைல ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி குளி. அதுவும் இந்தியா மாதிரியான நாட்களில் 2 வேளையுமே குளிக்க சொல்லுங்க. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கிண்டர் கார்டன் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் 15லேருந்து 20க்குள்ளே நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து
சேஃப்டி மெத்தட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள், இதெல்லாம் எவ்வளோ ப்ரீஷியஸ் திங்கு, இதெல்லாம் அந்த உணர்வுகள், இதெல்லாம் நான் அப்பா எல்லாம் கடந்து தான் வந்தோம். இப்போ அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்கள் வந்து எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணி முடிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் நீ புள்ள பிறந்தோம். இப்படி நம்மளுடைய கதைகள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக ஒரு விஷயங்களை நம்ம குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அது வந்து நீங்கள் 15-20 நீங்கள் வந்து அதை முடிச்சிடணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. அப்படி மீறி நடந்ததுன்னா அதை எதிர்கொள்றதுக்கான விஷயங்களுக்கு நம்ம தயாராகிக்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம எதுனா நீங்கள் வந்து மாரல் பாலிசிங் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சுற்றிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதான் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இவங்க ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க, வைப் ஃபார்வர்டு நாட் பேக்வர்ட்ஸ். அந்த வைப் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. துடைக்க வேண்டும், பின்பக்கத்திலிருந்து துடைக்க கூடாது, நாட் பேக் பக்கத்திலிருந்து போகும்போது இல்ல, வைப் ஃபார்வர்டு, பின்னாடி வைப்பை வந்து ஃபார்வர்டா வைப் பண்ணுங்க, திருப்பி பேக்வர்டா வைப் பண்ணாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம். அண்ட் வாணிப்பிரியா வந்து என் பையன் கிட்ட பியூபர்ட்டி பற்றி தெரியுமானா அதெல்லாம் 4வது படிக்கும் போதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாப்லையா. 4th grade ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல இருக்கு. அண்ட் போனா வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விஷஸ் நேற்று அவங்க இன்டர்நெட் கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சாம். சோ அவங்களுக்கு விஷஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி சர்ஜரி மாறிச்சு போல இருக்கு. ஆமா, 15 சொல்லிருக்காங்க. ஓகே. சோ அதான் நரேனி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு மிட் 25ல இருக்கும்பொழுது கைனக் கிளினிக்ல ஒர்க் பண்ணேன். அங்க நிறைய சைனீஸ் வரும்பொழுது கன்சல்டேஷனுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோட வருவாங்க. ஆனா நம்ம பொண்ணுங்க வந்து கன்சல்டேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களே கூப்பிட்டு வருவாங்க, இந்தியன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இன்னொன்னு இங்க அதே நண்பர் என் பையன் வந்து இன்னும் வந்து கண்ணிக்கையாம இருக்கான் ஜாக்கி. அவனை ஓட்டியே தள்ளுவானுங்க. இந்த ஊர்ல ஒரு யூஸ்ல இருக்காரு, ஓட்டியே தள்ளுவானுங்க. இங்க வந்து கல்யாணம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 3-4 அனுபவமாவது இருக்கணும். அது வந்து டேட்ல நடக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க வந்து ஓகே. அப்படி இல்லைன்னா நீ வந்து அவன் சொல்லுவானே பொட்டக்குமார்னு சொல்லிடுவானுங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஓட்டிடுவானுங்கன்னு ஒரு பயப்படுறாரு. அப்போ அவர் சொன்னாரு, இல்லை ஜாக்கி, அதாவது இங்க வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கான டூர் பேக்கேஜ்ல பாய் ஃப்ரெண்ட் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டே கூட்டின்னு வராங்க, பொண்ணுங்க கூட்டின்னு வரலாம். என்னங்க அப்படின்னா, இல்லை இதுக்கும் நான் தான் டிக்கெட் எடுக்கணுங்க, வேற என்னங்க பண்றது அப்படின்றாரு அவங்க அப்பா. அந்த மாதிரி ஒரு சூழல ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்கும்போது பசங்களுடைய சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லாம் ஒன்னா ரூம்லையும் கிடையாது. நம்மளுக்குலாம் காசு எல்லாம் மாமியார் எல்லாம் படுத்துருக்கு. ஐ மீன் என்னன்னா, இல்லை ரூம் கிடைக்கல ஊட்டியில், அப்போ வந்து ஒரே ரூம்ல எல்லாருமே படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையா இங்க வந்து என்னன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி ரூமா, அதுவும் கப்பல்ல. அதுக்கு அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், டப்புன்னு போட்டோ போட்டு கையில வந்து விளக்க கொடுத்துருவான், அப்பா கையில விளக்க கொடுத்துருவான், சிம்பாலிக்கா அவன் ஓட்டுறான். அவன் அவர் ஆந்திர வச்சு நிற்பாரு அவரு, புரியுதுங்களா? அந்த மாதிரி இவனுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா ரியாலிட்டி வந்து ஆச்சு, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எங்கேயோ போய் சீரழிஞ்சு கூத்தடிக்கிறத நம்மளே கூட்டு வந்துடலான்னு கூட்டு வந்துடும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகே. அதான் அந்த ஹைஜீன் விஷயத்தை பத்தி நீங்க பேசினதுனால கஸ்தூவானந்த் சொல்லியிருந்தாங்க, கிளாட் நீங்க பேசினதுனால நான் 4 வருஷமா எனக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது, கிளாட் நீங்க இப்ப இந்த வைப் பத்தின விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்ப ஒரு நம்ம அமுதன் வந்து பெருசு படத்தை பத்தி, பெருசு படம் எல்லாத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அப்புறம் பெருசு படம் அதை மட்டும் பத்தி இல்ல, அதன் மூலமா தான் அந்த டேபு இங்க உடைக்கலான்றதுக்காக யோசிச்சோம் அமுதன். ஆனா நாங்க அதை பத்தி அது இல்லாம நம்ம வேற கதையெல்லாம் நம்ம பேசலாம். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம இதெல்லாம் பேசும் போதே இது வந்து யோசிச்சு 2 உயிர் போயிருக்கு. ஒரு குழந்தை அனாதை ஆயிருக்கு. அந்த ப்ரீ ப்ரெஷர்ல இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசும்போது நம்ம வந்து இதை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க எப்படி வைப் பண்ணணுன்றதாவது சொல்லி கொடுப்பாங்கல்ல, குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் பண்ணுவாங்கல்ல. இப்போ நம்மளுக்குலாம் வந்து கையை வந்து ஃப்ரண்ட்ல விட்டு தான் ஆம்பளை பிள்ளைங்க கழுவுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்க எப்படி கழுவணுன்றது இருக்குல்ல. ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ டிஷ்யூ யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுங்களுக்கு எப்படி போகணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப, ஏன்னா தண்ணி பிரச்சனை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதான் அங்கே கசின் ஒருத்தர் சொன்னான், ஃபஸ்ட்டு போயிட்டேன் யூஎஸ்க்கு, பார்த்தா பக்கெட் இல்லை நம்ம ஊரில் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. நான் என்ன பண்ணேன், போயிட்டு
டமால்னு ஷவரை திறந்துட்டு குளிக்கிறதுக்கு போய் அப்படியே எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா ஊற்றி விட்டுட்டான் அப்படின்னா அந்த மாதிரி கதையாக ஆகிடக்கூடாது. நண்பர்களே, யூகே வந்ததுக்கு ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் நம்மளுக்கு வந்து கேள்வி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல. யூகே வந்ததுக்கு பிறகு நான் வாட்டர் பாட்டில் எல்லாமே எங்கேயுமே போக முடியாது. ஒரு பேக் இருக்கும், அதில் சைடு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கும். ஐ மீன் வாட்டர் பாட்டில் எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க வந்து சப்போஸ் மறந்தா கூட ஆய் வருதுன்னா நீங்க ஏன்னா நம்மளுக்கு கழுவலைன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ இது என்ன இது வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் இங்கே வந்து பிரிட்டில் பிறந்து பிரிட்டுக்கு கூட காலேஜ் போகும்போது தான் நான் வைப்பே பண்ணுவேன் பொழுது. அப்போதான் என்னால் ஒரு இது உறுத்தல் இல்லாமல் என்னால் பாடமே கவனிக்க முடியும். அடுத்த ஜென்மம் பிரிட்டு அவ்வளோதான். இது என்னைக்கு இந்த வெயிலில் எல்லாரையும் இந்த பக்கத்தில் காலேஜ் எல்லாரையும் பார்த்தனோ ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சராக அவன்தான் அதை எவனாவது பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன அது மயிறு ஒரு படிப்பு படித்து ஒரு சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இங்கே செயல்படணுன்றது தான் என்னுடைய ஆசை. சரி சரி. ஸோ அப்போதான் எனக்கு இந்த உறுத்தலே மாற முடியும். நாம் என்ன பண்ணுவோம், அதனால் இந்த 1 லிட்டர் பாட்டில் எப்பயுமே யூ ஷுட் ஹேவ். ஏன்னா உங்கள் பேக்கில் அது எப்பயுமே இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் வந்து அவன் நினைப்பான் மயிரான் பிரிட்டான் இவன் எதுக்கு நான் வாட்டர் பாட்டில் எடுத்து போகிறான் பாத்ரூமுக்கு அப்படின்ட்டு. டாய்லெட் போகும்போது எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தாண்டா தெரியும்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே அவசரமாக உட்காந்துடக்கூடாது. ரைட், ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து 1 லிட்டர் பாட்டில் வந்து ஃபுல் பண்ணி அது சுடு தண்ணி புக் பண்ணி போகணும். அதுக்குள்ளே அது இதாகிடும். அதை எடுத்துமே அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேப்பர் நிறைய இருக்கான். ஆனால் முன்னத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் பாஞ்சாலி சேலை மாதிரி இழுத்துட்டே இருக்கலாம். டர்ன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால இப்ப சொல்லிருந்தாங்க இந்த ட்ரை வைப்பும் பண்ணணும். அந்த நிறைய எல்டர்ஸ்க்கு வந்து அதனாலதான் வந்து யூடிஐ ப்ராப்ளம்ஸே வருது. ஆஃப்டர் இந்த சூசு போனதுக்கு அப்புறம் ட்ரை வைப் பண்ணணும். ஆனா இவங்க தண்ணியை வச்சு கழுவிட்டு வர மேற்கொண்டு கசகசப்பு வரும்போது அது வந்து நெவர் ட்ரை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தா கரெக்ட். அண்ட் இவங்க வந்து ராஜி வந்து சொல்லியிருந்தாங்க கேர்ள்ஸுக்கு அவங்களுக்கு பையன் இருக்கு போல இருக்கு, கேர்ள்ஸுக்கு எல்லாம் பியூபர்ட் ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி பாய்ஸுக்கும் குரல் மாறினா ஏதாவது பண்ணணும்ப்பா அவங்களுக்கு பாவம் தானே அப்படின்னாங்க. பண்ணலாம் தாராளமா. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து அவ்வளவுதான். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸும் படிச்சு முடிச்சிட்டேன் நானு. ஸோ வேற ஏதாவது எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டோம். கமெண்ட் நீங்க எல்லாம் போட்டதுனால தான் அது இவ்வளோ தூரம் அதை பத்தி பேசுறது. உண்மையிலேயே நிறைய பேர் வந்து அதை அந்த டேபு உடச்சு நீங்களும் கமெண்ட் போடுங்கன்னு உடனே டமால் போட ஆரம்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சாங் கூட முடிச்சிருக்கோம். ப்ளீஸ் சார் வாங்க. என்ன பாடல்? பூவிலே ஒரு பாய் போட்டு பனித்துளி தூங்க பூவிழிமை மூடாமல் பைங்கிளி ஏங்க மாலை விளக்கேற்றும் நேரம் மனசில் ஒரு கோடி பாரம் தனித்து வாழ்ந்தென்ன லாபம் தேவையில்லாத சாபம் தனிமையே போ இனிமையே வா பூவும் முள்ளாய் மாறி போகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த சின்னர்ஸ் படத்தில் வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், லவ் மேக் பண்ணுறதுக்காக போவான். ஓகே. அது வந்து தடுக்கும், ஹீரோயின் வந்து தடுக்கும். ஹீரோயினா அவங்க வந்து ஒரு துணை கதாபாத்திரம் தடுக்கும். அது மேலே வந்து இவன் முட்டி போட்டிருப்பான், தடுக்கும். அது வேணாம் அப்படின்னும். ஏன்னா நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னும். யூ ஆர் பியூட்டிஃபுல், அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அது வந்து தடுக்கும். டேய் வேணாண்டா, என்னாலே சகிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும். ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், வாஷ் பண்ணணும் அப்படின்னும். பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காதலும் காமமும் அப்படியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து அதை வந்து செய்து கொண்டே இருந்து தான் இந்த மனித சமூகம் இப்படி வந்து நிற்குது. ஸோ எனிவே கமெண்ட் போட்ட வெளிப்படையாக கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ முதல்ல வந்து கன்க்ளூஷன் என்னென்னா, முதல்ல வந்து குழந்தைங்கிட்ட கிண்டர் கார்டனில் என்ன செய்யணும், டீனில் என்ன செய்யணும் எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசும்போதே உங்கள் பசங்க வந்து உங்க கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓ அப்பா இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அம்மா இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் யார் அதுதான் நீங்கள் இதெல்லாம் பண்ணி தமால்னு ஒரு 4 நட்சத்திரமாவது ஒரு நாள் ரூமில் விட்டுறீங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணி தெரியாதனால தொப்புள் எஃபெக்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லை தொப்புலே பரவாயில்லைங்க அப்படின்னா ஆம்லெட் போட்டோம் ஆப்பாயில் போட்டோம், தட்ஸ் ஹர் விஷ் அண்ட் ஹிம் விஷ். தட்ஸ் தேங்க்யூ. ஓகே, எனிவே கமெண்ட் போட்டு கூட பயணித்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியின் பேரன்பு நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.